கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி பாவம் கொடுக்கும் கண்கள். ஆதாம் என்கிற மனுஷனானவன் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் அளவில்லாமல் அனுபவித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆனால் திடீரென்று வாழ்க்கை என்ன நடந்ததாம்? பாவம் என்கிற ஒரு காரியம் நுழைந்ததாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதனால் அவன் வெட்கத்தை பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவமானங்களும் தன்னுடைய நிர்வாணத்தையும் அவன் காண முடிந்தது. மேலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்பட வேண்டிய மனுஷன் அன்று பயந்து போய் ஒரு புதருக்குள்ளாய் ஒளிந்து கொண்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறதாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு இப்படியாக சொல்லுகிறார், ஆவிக்குரியவைகளை நாம் பார்க்க வேண்டுமானால் நாம் ஆவிக்குரிய மனுஷர்களாய் வாழ வேண்டும். மாம்ச கண்களை உடையவர்களுக்கு ஆவிக்குரியவைகள் பைத்தியமானவைகளாய் தோன்றும் என்று அழகாக எழுதி வைத்திருப்பதை காண முடிகிறது. இன்றைக்கு அநேக தேவனுடைய வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களிடத்தில் காணப்படுகிற இந்த மாம்ச கண்களே ஆகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஒரே ஊழியத்தை தான் எலிசாவும் கேயாசியும் செய்தார்கள். ஆனால் கேயாசியுடைய கண்கள் கர்த்தர் காண்பித்த தரிசனத்தை, அதாவது அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு களித்தது. ஆனால் கேயாசினாலோ அதை பார்க்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை மாம்சத்திலே இருந்தது என்று நாம் உணர முடிகிறது. ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய மாம்சமான கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே தான் சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார், மதுவேத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிப்பதாக நாம் சங்கீதத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவே நாமும் ஜெபிப்போம். நமக்கு தேவன் நல்ல ஆவிக்குரிய கண்களை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.